இப்போது வீட்டில் குழந்தைங்க வச்சிட்ருக்கவங்க, இல்லை கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் இருக்கவங்க, அவங்களாலலாம் வந்து ஒரு லெசனை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் தான் டைம் கிடைக்கும். ஸோ அதுக்காக லெசனை ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லலை. நீங்கள் வந்து லேடீஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு புக் வந்து புக்கு படிக்கணும். அந்த லெசன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் சமைக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது வேலைகள் செய்யும்போதோ நீங்கள் ப்ளூடூத்தில் அந்த லெசனை போட்டு விட்டுட்டு ஜஸ்ட் அந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் செஞ்சிட்ருக்கும்போது அடுத்தது நீங்கள் ஒரு ஆஃப் டேக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கும் புக்கில் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஒன் டைம் அதை வந்து பாருங்கள். அந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி இருக்குது. ஒரு கொஷின் பேப்பர் இல்லை, ஒரு 4-5 கொஷின் பேப்பர் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண மாட்டி பார்த்தீங்கன்னா என்டையர் ஜிஎஸ்க்கு நீங்கள் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாம் படித்த மாதிரி இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸு அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி, அப்புறம் மிடிவல், ஆன்ஷியன்ட், மாடர்ன், தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம், எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். உங்களுக்கு ஓவரால் அப்படியே நீங்கள் என்ன வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு கொஷின் பேப்பரோ இல்லை 2 கொஷின் பேப்பரோ இல்லை டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களோட ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அது 1 hour ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த டைமு. அதுக்கு தெரியாதது ஆன்சர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ நம்மளால் ஒரு நல்ல அகாடமிக்கு போக முடியல, வெளியில் போய் படிக்க முடியல. வெளியில் போய் படிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இப்போ வந்து ரொம்ப ரேராக போயிடுச்சு. எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைனில் இருக்கிற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி வெளியில் இருக்குதா? ஒரு வேளை மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் என்ன கேட்டால் குரூப் 4க்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் இது போதுமானது. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ அதை கொண்டு போய் நம்ம எல்சிஎம் எடுத்து ஃபஸ்ட்டு மாடல்லேருந்து ஒரு 300 மாடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 300 சம்மு நம்ம போட்டு 40 மாடலோ 50 மாடலோ அதில் ரிப்பீட்டடாக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ அது நல்ல மெத்தட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதே சமயத்தில் அப்படியேவும் நம்ம போயிட்டுருக்கக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒர்க் அவுட் பண்ணணும். அதில் வந்து சைக்கலாஜிக்கல் கொஷின்ஸு, பிளட் ரிலேஷன் கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளட் ரிலேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் அந்த சைக்கலாஜிக்கல் ரீசனிங் அந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து அந்த கொஷினே 1 or 2 லைன் தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மென்சுரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4-5 லைனுக்கு மேலே 2-3 ஃபார்முலா வச்சு போகிற மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 1 லைனர் கூட இருக்கும். அதாவது ஒரு ஸ்கொயருக்கு வந்து பக்கங்களை கொடுத்து அதனோட ஒரு பக்கத்தை மட்டும் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கத்தை கொடுத்து ஆன்சர் கேட்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து அதில் மிங்கிள் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு. அதுக்காக நீங்கள் புக்கவே எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. புக் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு நீங்கள் டைம் பாஸ் மாதிரி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கும்போதோ இல்லை நீங்கள் சமையல் செய்யும்போதோ இல்லை வெஜிடபிள் கட் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் அதில் காதில் கேட்டுக்கிட்டே இப்போ ஐஎன்எம் இருக்குது, அதில் ஃபஸ்ட் லெசன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன சொல்ல வராங்க, என்னென்ன தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படி என்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க, நீதி கட்சி அப்படின்னா என்ன. ஸோ இதை பற்றி நீங்கள் ஹியர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை திரும்ப திரும்ப வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் ஒன்றே ஒன்று கிரிட்டிக்கலானது ஐஎன்எம்லேயோ இல்லை பொதுவாக ஜிஎஸ்லேயோ என்னென்னா எதுக்கப்புறம் எது நடந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டைம் லைன் கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த ஸ்டோரி வந்து கேட்டுக்கிட்டிங்கனாவே உங்களாலவே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. இதுக்கு வந்து நம்ம உட்காந்து பேராக புக் எடுத்து ஒன்றுமே தெரியாமல் அப்படி படிக்கிறதுங்கிறதே என்ன கேட்டால் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இது டைம் எடுக்கும். இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் வந்து எல்லாமே படித்து முடித்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கும்போது ஆல் ஓவர் அந்த சிலபஸ் எல்லா சிலபஸையும் நீங்கள் அந்த சிலபஸில் இருக்க எல்லா சப்ஜெக்டையும் டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா? அதுதான் கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களை நெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்கு உங்களை புஷ் பண்ணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதில் தேவை. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வேணும், ஒரு பரந்த அறிவு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக புக் வைஸே போயிட்டுருக்காமல் இப்படி சிலபஸ் வைஸ் வந்து சிலபஸில் இருக்க டாபிக்ஸில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக நம்மளால் சால்வ் பண்ண முடியலன்னா கூட இன்றைக்கி வந்து ஜிஎஸ் பார்ட் நான் இதுலேருந்து எடுக்கிறேன், இன்றைக்கி வந்து மேத்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அந்த மாதிரி நீங்களே பிரித்து அதுக்கான ஒரு டார்கெட் ஸ்டடி போடும்போது உங்களுக்கு அதை விட உங்களுக்கு பிளான் வந்து வெளியில் இருக்கவங்க கூட போட்டு கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் செல்ஃப் கைடு.
இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். எல்லா சிலபஸையும் டச் பண்ண மாதிரியும் இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு தைரியமான ஒரு ஃபீல் வரும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.